ஏமன் நாட்டின் செங்கடல் கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுக நகரமான ஹொடைடாக் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஏமன் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இஸ்ரேலிய ராணுவம் ஹவுதிகள் துறைமுகத்தை பயன்படுத்தி ஈரானிடமிருந்து ஆயுதங்களை பெறுவதாக குற்றம் சாட்டியது. இதைத் தொடர்ந்து தங்கள் பாதுகாப்பிற்காக உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு பொதுமக்களுக்கும் கப்பல்களுக்கும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இஸ்ரேல் நேற்று மொத்தம் 12 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகமான அல் மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. துறைமுகத்தில் ஏற்கனவே சேதமடைந்திருந்த 3 கப்பல் தளங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியதாக துறைமுக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஹவுதிகளின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடி என இஸ்ரேல் கூறுகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலை தாக்கினால் பாதுகாப்பிற்கு பல விலைகளை கொடுப்பார்கள் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார். அக்டோபர் 2023 முதல் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு பதிலடியாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களையும் அவர்கள் குறிவைத்து தாக்குகின்றனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஏமனில் உள்ள ஹவுதி கட்டுப்பாட்டு பகுதிகளில் துறைமுகங்கள் மற்றும் மின் நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்புகளை தாக்கி வருகிறது.